நம்மளை மதிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை, ஆனால் இப்போதைக்கு வந்துட்டேன். நாங்கள் இதுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேசுகிறோம். பைக் டாக்ஸி சின்னது பெருசு சொல்ல முடியாது, அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன் நம்புகிறேன் சார். பரவாயில்ல, அண்ணன் வந்து அந்த காம்பேர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மிச்சப்படுத்திட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை, ஆனால் இப்போதைக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார். அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, அது என்கேஜாகவும், அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது. அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த கதையில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது. அதனால் இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது. நல்ல டீமாகவும் இருக்குது. கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர். அவர் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன். அது சும்மா ஒரு இதில் சொல்லிக்கிறேன். அது படம் சீக்கிரம் வரப்போகுது. பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும். அந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது. அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும். நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வையாபுரி அண்ணன் கூட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம். திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. மேடம் ரேணு மேடம் கேட்டாங்க, பிரகாஷ் கூட நடிச்சிக்கிங்கன்னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம். அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன். அப்படி நான் அவர் யோசிச்சுட்டே இருக்கேன், பிரகாஷ். அப்புறம் 3 படம் நடிச்சிருக்கேன். அப்புறம் ஆமாம் மேடம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருக்கும் நன்றி. இயக்குனருக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களும். கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னேன், ஆனால் ஒரு பாட்டு பாடி விடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அப்படிலாம் சொல்லி. எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது கார்த்தி, பேசுகிறதே எனக்கு கூச்சமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சார் வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே பெண்மையை போற்றவர் தான். ஏன்னா அவர் வந்து பேசும்போதே எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, ஏன் விமன் நிறைய இடங்களில் வளராமல் இருக்காங்க, இன்னும் நிறைய வளரணும், நிறைய விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை மதிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் தட் ஸ்டோரி. இட் வாஸ் ஸோ குட். அது இது வரைக்கும் நான் கேட்ட கதைகளில் சூப்பராக இருந்தது. லக்ஷயா இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். ரியலி ஐம் டெல்லிங் யூ. அவங்க ஒரு நதியா மாதிரி, சுஹாசினி மாதிரி டெஃபினட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள படம். அவங்க தான் இல்லை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் ஐ ஹாவ் 100% கான்ஃபிடன்ஸ். The Almighty should make it a big success. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நக்ஷா சரண். ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். இங்கே வந்திருக்க எல்லாரும், காளி வெங்கட் சார், வயாபுரி சார், ரேனா மேம், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ மேம். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். டைரக்டர் சார் ரொம்ப ப்ரௌடாக அவர் சொல்லிப்பார், ஐ ரைட் குட் விமன் கேரக்டர்ஸ்னு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சது. ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன் சார். யா, நிறைய டைம் எடுத்துக்கல. தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஒன்ஸ் த ப்ராஜெக்ட் இஸ் டன் இன்னும் பேச வரேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே பெண்மையை போற்றவர் தான். ஏன்னா அவர் வந்து பேசும்போதே எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, ஏன் விமன் நிறைய இடங்களில் வளராமல் இருக்காங்க, இன்னும் நிறைய வளரணும், நிறைய விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
நம்மளை மதிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் தட் ஸ்டோரி. இட் வாஸ் ஸோ குட். அது இது வரைக்கும் நான் கேட்ட கதைகளில் சூப்பராக இருந்தது. லக்ஷயா இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல். ரியலி ஐம் டெல்லிங் யூ, அவங்க ஒரு நதியா மாதிரி சுஹாசினி மாதிரி டெஃபினட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள படம். அவங்க தான் இல்லை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் ஐ ஹாவ் 100% கான்ஃபிடன்ஸ். The Almighty should make it a big success. Thank you so much. இயக்குனர் கணபதி பாலமுருகனை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம், இரண்டாம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக எனது தாய், எனது மனைவி, எனது குடும்பம், இவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்திரன். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர், ரெண்டாவது தயாரிப்பாளர், அடுத்து இந்த மூணாவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலில் பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்றைக்கி மூன்றாவது திரைப்படம் வந்திருக்கேன். அது வந்து நிச்சயமாக ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள், சக தோழர்கள், சக குடும்பத்தினர்கள், உறவினர்கள், சார் ஒரு 3 படம் சினிமாவில் பண்ணுறதே இன்றைக்கி ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. கடினமாக தான் இருக்குது. சிறிய படங்கள் தான் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த படம் தேட்டருக்கு வர்றதுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல இதயங்கள், அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக உதவிய அத்தனை நல்ல இதயங்களுக்கு நன்றி கூறிட்டு நான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன். பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். அந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங்கே போல் இந்த படத்தோடைய கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் எண்ணம், எங்கள் சிந்தனை இன்னொரு இயக்குனருக்கு கண்டிப்பாக வராதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ரத்தன சுருக்கமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும். ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பெண் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற 6 பயணங்கள், 6 சுவாரஸ்யமான மனிதர்கள், 6 பேர் இருக்காங்க இந்த படத்தில். வந்து இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும். காளி வெங்கட் அண்ணன் மாதிரி, வையாபுரி அண்ணன் மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற 6 சுவாரஸ்யமான கதைகள். ஆன்டாலஜி கிடையாது, இது என்டையர் 6 கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆகிருப்பாங்க. நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும் குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டரு. ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட்டு 6 கதைகள், அருமையான கதைகள் இருக்குது. ஸோ அது அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு 2024 மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி. எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுகிறாங்க, திரைக்கதை அமைக்கிறாங்க. நிச்சயமாக இப்போ சமீபத்தில் இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அப்படி எந்த விதத்திலும் எல்லா இயக்குனரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்ததுக்கு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணுன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை ஷூட்டிங்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்குது. மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள், யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் சொன்னேன், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தேர்ந்த மிக சிறந்த இயக்குனராக என்னுடைய பயணம் இருக்கும். அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், திரையுலக சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி. நிச்சயமாக அதாவது என்ன உரை எல்லாமே நன்றி உரையாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நன்றி அப்படின்றத தாண்டி அன்பை விதைக்கிறோம். பேரன்பு பெருத்தோங்கட்டும். மிக்க நன்றி.